பதஞ்சலி யோக சூத்திர நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழும் கலையின் சார்பாக வருக வருக என வரவேற்று எங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் பன்னீர்செல்வம். கடந்த 29 ஆண்டுகளாக வாழும் கலையில் பல முதுநிலை பயிற்சிகளை நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போது யோகத்தின் தந்தை பதஞ்சலி முனிவர்களின் பரம்பரையில் மிக உயர்ந்தவர் பதஞ்சலி முனிவர் அவர்கள். இந்த ஞானத்தை நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்த குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்களை வணங்கி நாம் பயிற்சிக்கு போகலாம். முதல்ல குரு வணக்கம் சொல்லலாம். குரு ஓம் அப்படின்னு மனதிற்குள் சொல்லலாம். 2 கையை எடுத்து கும்பிட்டு குரு ஓம். இந்த பயிற்சியை நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்த பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்களை வணங்கி யோகத்தின் தந்தை மகரிஷி பதஞ்சலி அவர்களுடைய யோக சூத்திரத்தை பற்றி நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நமது பாரம்பரிய ஞானத்தின் அடிப்படை வேதங்களை பற்றி அறிந்து கொள்ள துணை உறுப்புகள் பங்களிக்கிறது. நாம் வேதத்தை பற்றி பேசலை, அதை பற்றி முழுமையான அறிவை வளர்த்தி கொள்ளக்கூடிய துணை உறுப்புக்கள், உபாங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உப அங்கங்கள் என்று சொல்லலாம். இதை 6 தர்ஷனம் என்று சொல்லலாம், 6 தத்துவம், 6 சாஸ்திரம், பல்வேறு வகையில் இதை சொல்லலாம். இந்த 6 தத்துவங்கள் என்ன அப்படின்னா, முதலில் நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 2வது வைசேசிகம், 3வது சாங்கியம், 4வது யோகம், பூர்வ மீமாம்சை, அடுத்தது வேதாந்தம். இப்படி 6 தரிசனங்கள் இருக்கிறது. இது வேதங்களுக்கு துணை புரிகிறது, துணை அங்கங்களாக இருக்கிறது. இதில் 4வது தத்துவம்தான் யோகம். இதை வடிவமைத்து கொடுத்தவர் மகரிஷி பதஞ்சலி யோகி அவர்கள். அவர்களுடைய ஜீவ சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்கிறது. யோகம் என்றால் என்ன? யோகம்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம்னா வெறும் யோகாசனம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆசனம் என்பது யோகாவின் ஒரு சின்ன பகுதி. யோகம்னா என்ன? மனம், நினைவு, சுயம் அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். இதுவே யோகம். மனதின் அறிவியல், நினைவின் அறிவியல், சுயத்தின் அறியும் பாதை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் யோகா. ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது. இப்போ மனம்னா என்னன்னு பார்க்கலாம். மனம் அப்படின்னா எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள், அகங்காரம், ஆசை, இதெல்லாம் மனம். நாம் நினைப்பது, உணர்வது, இதை சித்தம்னு நம்ம சொல்லலாம். மனதை பற்றி பார்த்தோம். இப்போது நினைவு என்றால் என்ன? நினைவு என்பது ஒரு மனதின் அலைப்பாயும் கருவி. என்ன ஓட்டம். இப்போ ஒரு ஓட்டை உடைச்சோம்னா அதில் ஒரு சூரிய ஒளி பட்டுதுன்னா அந்த ஒளியில் எத்தனை தூசிகள் இருக்குமோ அதுபோல் எண்ணற்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 60,000 to 70,000 எண்ணம் நம்மளை கடந்து போகிறது. இது ஏதோ ஒரு எண்ணத்தை தான் கொக்கி மாட்டிட்டு வைன்னு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். சுயம் அப்படின்னா என்ன? செல்ஃப், ஆத்மா பற்றி சொல்கிறோம். மாறாத சாட்சி, உண்மையான நான், ஆனந்த நிலை, இதுவே யோகமாகும். ஆக யோகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தத்தை, மனதை அமைதிப்படுத்தி சுயத்தை அனுபவித்து ஆனந்த நிலையை அடைவது தான் யோகம். சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பதஞ்சலி மகரிஷி நமது வாழ்க்கைக்கு தேவையான 3 பங்களிப்புகளை நமக்கு கொடுத்துள்ளார். ஒன்று, யோக சூத்திரத்தின் மூலமாக மனதை சுத்தப்படுத்துகிறார். மன அசுத்தங்களை நீக்குகிறார். மனதில் அமைதியும் தெளிவும் தருகிறார். சுய உணர்வு, விழிப்பு நிலை, ஆன்ம நிலை பெற இது உதவுகிறது. யோக சூத்திரம். ஆயுர்வேதத்தை நமக்கு கொடுக்கிறார். உடலை சுத்தப்படுத்த, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது.
சமநிலையில் வாழ்க்கை வாழ உதவுகிறது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனம் அமைதியாக இருக்கும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் அப்படிங்கிறது அடிப்படை. அதை சுத்தப்படுத்த ஆயுர்வேதத்தை பதஞ்சலி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது சரியான பேச்சு, இலக்கணம், பேச்சு சுத்தம் அப்படிங்கிறது பதஞ்சலி இலக்கணத்தில் வல்லவர். கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நமது வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யார் நிர்ணயம் செய்கிறார்கள் அப்படின்னா அவரவர் பேசும் பேச்சு சார்ந்தது தான். 90% விரோதிகளை நாம் எப்படி உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா இந்த பேச்சால் தான். நாம் பேசும் ஒரு வார்த்தை எதிர்த்தரப்பு நபரின் கபாலத்தில் பூந்து மூளையவே கொதிக்க வைக்கிறது. அக்கம் பக்கம் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல தோதான நிலையில் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மிடம் பேச்சு சுத்தம் இல்லை. சொல்லில் தூய்மை என்பது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேராக இருக்கட்டும், அதற்கு சொல்லில் தூய்மை அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். ஆக பதஞ்சலி நமக்கு சுத்தப்படுத்தினது என்ன அப்படின்னா மனதை சுத்தப்படுத்த யோகத்தையும், பேச்சை சுத்தப்படுத்த இலக்கணத்தையும், உடலை சுத்தப்படுத்த ஆயுர்வேதத்தையும் மனிதர் குலத்திற்கு அளித்திருக்கிறார். இவை சுத்தமாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மன அமைதி, ஆனந்தம், விழிப்புணர்வு, ஆத்ம நிலையை உணரலாம். மனித வாழ்க்கையின் உண்மையான நிலை என்ன அப்படின்னா எல்லா உயிர்களும் இந்த பூமியில் தோன்றியது அனைத்தும் விரும்புவது சந்தோஷத்தை தான். நாம் மாத்திரம் அல்ல, யாரை கேட்டாலும் சந்தோஷம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த உலகில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் விரும்புவது இந்த சந்தோஷத்தை தான். ஒரு கருப்பாம்பூச்சியை எடுத்துக்கோங்க, பாதி அடித்து பாதி உடல் பிஞ்சாலும் ஐயோ இந்த பூமியில் ஏதோ சந்தோஷம் இருக்குது, அதை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு மீதி உடலை எடுத்துக்கொண்டு அது பயணம் பண்ணும். சரி, அந்த சந்தோஷத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கிறோமா அப்படின்னா சதா ஒரு மனிதன் எங்கே இருக்கான் அப்படின்னா துக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ நான் உங்களிடம் போய் ஏங்க நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா சார் சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறீங்க. அதாவது சந்தோஷமாக இருப்பது போல் உங்களை நீங்கள் காட்டிக்கிறத பற்றி சொல்லலை, உண்மையிலே நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு 80 வயது வாழ்ந்த மனிதரிடம் போய் கேட்டால் ஐயா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களான்னா சார் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்ததுங்க சந்தோஷமாக இருப்பதற்கு, அதையெல்லாம் விட்டு தேவையில்லாத பல விஷயங்களில் நான் சிக்கி என் சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். ஆக ஒரு மனிதன் துக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரி, இந்த துக்கத்திற்கு என்ன காரணம்? அதைத்தான் பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் அதை மிகவும் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் துக்கத்துக்கு காரணம் சந்தோஷம்தான். என்ன சந்தோஷமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னு சந்தோஷத்தை எதிர்பார்த்து அந்த சந்தோஷம் நாம் கிடைக்காததனால் அதில் ஏற்படக்கூடிய ஏக்கம்தான் நமக்கு துக்கத்தை குறிக்கிறது. ஆக சந்தோஷம் கிடைக்கல அப்படிங்கிற துக்கம்தான் நமக்கு ஏற்படுகிறது. அதற்கு குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ துக்கத்திலையும் மாட்டிக்காத, சந்தோஷத்திலையும் மாட்டிக்காத, சுக துக்கத்துக்கு நடுவில் இருப்பது தான் இன்னர் பீஸ். அந்த இன்னர் பீஸில் நீ பயணம் செய்யணும்னா வாழும் கலையில் குருவின் அருளோடு நீ பயணித்தால் இந்த இன்னர் பீஸை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ நீங்கள்லாம் வகுப்புக்கு வந்திருக்கீங்க. இந்த ஞானத்தை பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஞானம் எப்படி இருக்குது அப்படின்னு குருதேவர் ரவிசங்கர்ஜி அவர்கள் சொல்கிறார் அப்படின்னா சர்க்கரையும் மணலும் கலந்தது போல் இருக்கும். ஆக
இந்த மணலிலிருந்து சர்க்கரை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எறும்பாக பொறித்தான் அந்த சர்க்கரையை எடுக்க முடியும். ஆக எறும்பு போல தேட வேண்டும். அதற்கு நீங்கள் தயாரா? இது ஆழமான அறிவியல் மற்றும் ஆன்மீக பயிற்சி. நுட்பமான உண்மைகளை புரிந்து கொள்ள மிகவும் கவனம் தேவை. சரி, இப்போ நாம் இந்த வகுப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வழக்கமாக சொல்வதுண்டு, வீடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். பல பேர் பரவாயில்ல, நீங்கள் பல்வேறு சூழ்நிலையில் இருப்பீங்க, வீடியோ ஆன் பண்ணால் கண்ணும் நோக்கியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் ஆசிரியர் செவுத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பார். ஆசிரியர் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கார். அதுதானே குருஜி அவர்கள் ஞானத்தை வழங்கி இருக்கிறார். சிலர் பார்த்தாலே எனக்கு தெரியும். ஏனால் உங்களை ஊடுருவி நீங்கள் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கக்கூடிய சக்தியை தெய்வீகம் இன்னும் எங்களுக்கு வழங்கவில்லை. அதனால் இப்படி பார்த்தா சிலர் பனியனோடு இருக்காங்க, சிலர் தோசை சாப்பிட்றாங்க, அந்தளவுக்கு அப்டேட் ஆகலை. பரவாயில்ல, பிற்காலத்தில் வந்தாலும் வரலாம். முடிந்த வரை நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இப்போ பார்த்த உடனே தெரியுது, அன்னபூர்ணி வந்திருக்காங்க, நம்ம லைன்ஸ் முத்துசாமி ஐயா, சர்வலிங்க மூர்த்தி. இந்த ஞானம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 8:15 ஒரு 9:30 வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும். குறைந்தது ஒரு 20 வாரம் நடக்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாத்திரம்தான் இந்த வகுப்பு நடைபெறும்.